என்டிஏ அப்படின்னும் போது ரைட்டு ஏடிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ ஆர் என்டிஏவை கொண்டு வந்து ஏடிஎம்கேவோட அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் இருக்கு. அண்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை அப்படின்றதையும் அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கு திருப்பி திருப்பி இது வந்து என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, நாங்கள் பங்கு நீங்கள் பங்கு அப்படின்னா இது முதல்லயே எல்லாத்தையும் சொதப்பிடும். இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு பேசினதை தான் வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்றீங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அன்னைக்கு பேசினதை தானே திரும்ப அவர்கள் இப்ப பேசிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயங்களை எல்லாம் மறுபடியும் அவர் தொட்டு காமிக்கிறாருல. ஆனா கூடவே என்ன சொல்லிடுறாரு, அது காலம் கனியவில்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லிக்கிறாரு. ஆனா அதை பேசினதுக்காக அவரை எவ்வளவு எல்லாம் கட்சியில இருக்கவங்களே கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து ஏன் திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல ஆட்சிக்கு வாங்க உங்க கூட்டணி, அதுக்கப்புறமா கூட்டணி ஆட்சியா இல்ல வந்து தனி ஆட்சியா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது இப்பவே அதை முடிவு பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லையா சிவா? ஏடிஎம்கே வந்து அவங்க சொந்தமாவே ஒரு 125 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுப்பாங்க. பாஜக வந்து ஒரு 25 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏன் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கின்ற காரணத்துக்காக வந்து கூட்டணி கூடாது, ஆட்சி கூடாதுன்னு சொல்ல முடியுமா? மத்தியிலையும் ஆட்சியில் இருக்காங்கல்ல, அதனால பிரஷர் பண்ணி வாங்க முடியாதா? அதிமுகவை அழுத்தம் கொடுத்து சேர வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த இந்து முன்னணி மாநாட்டில் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறது, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. நான் அவங்கள மிரட்டி என்னோட சேர்த்துக்கினேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கின்னு ஆடுவீங்க, இல்லை சைலண்டா இருப்பீங்க, அதான அர்த்தம். ஆனா இங்க நான் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் 2 பேரும் இப்போ வீட்டில் சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் கல்யாணத்துக்கு ஒன்னா போனோம் அப்படின்னாலும் அங்க போகும்போதே தெரியும், என்ன 2 பேருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்வாங்க. இல்லையா நாங்க நல்லா தானே இருக்கோம், ஏய் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து மேல இப்படி எல்லாம் பேசிக்கின்னு கூட்டணியா இல்லையா 20, 30, 80 இப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் முதல்ல எங்க ஜெயிக்கிறதுன்னு கேட்கிறேன். கூட்டணி தொடர்ந்தாலுமே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அதுக்கப்புறம் அந்த பாஜக ஆதரவு வாக்குகள் வேற எந்த பக்கமாவது போகலாம். அப்புறம் ஆட்சி அமைச்சாதானே அது கூட்டணி ஆட்சியா இல்ல தனி ஆட்சியா அப்படின்றது. ஆட்சி அமைக்கிறதுக்கே எம்எல்ஏ இல்லைன்னா என்ன ஆகுறது? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அமித்ஷா அவர்களுடைய பேச்சு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. அதாவது ஒரு பேட்டி கொடுக்கும்போது தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி உறுதி, அதே நேரத்தில் ஆட்சியில் பாஜகவுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிற தொனியில அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்வேன் சிவா. இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமே கிடையாது. என்டிஏ ஆட்சி அது அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன புரிஞ்சுக்கினாங்க அப்படின்றது வேற விஷயம். என்டிஏ அப்படின்னும் போது ரைட்டு ஏடிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ ஆர் என்டிஏவை கொண்டு வந்து ஏடிஎம்கேவோட அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் இருக்கு. அண்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை அப்படின்றதையும் அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கு திருப்பி திருப்பி இது வந்து என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, நாங்கள் பங்கு நீங்கள் பங்கு அப்படின்னா இது முதல்லயே எல்லாத்தையும் சொதப்பிடும். ஒரு விஷயம், இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தாச்சுன்னா முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள இந்த கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் இந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போது கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் இவங்க அவங்கள நம்ப மாட்டாங்க, அவங்க இவங்கள நம்ப மாட்டாங்க. அப்போது அதிமுகவில் என்ன நினைப்பாங்க, நாம் வந்து நம்ம தனியாக மெஜாரிட்டி வந்துடணும், அவங்கள நம்பினா வேலைக்கு ஆகாது, ஸோ அவங்கள கட்டம் கட்டணும். அப்போ பாஜக அதிக இடத்துல ஜெயிக்கக்கூடாது, அதிக இடத்த கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பாஜகவில் இருக்கவங்க தொண்டர்கள், நான் சொல்கிறது ஓட்டு போடுறவங்க ஆர் ஈவன் பாஜக ஆதரவாளர்கள் நியூட்ரலாக இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, அதிமுக ஓன் மெஜாரிட்டி வந்தால் தானே அவங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 100, 105 அப்படின்னு வந்தாச்சுன்னா பாஜகவை நம்பி தானே இருக்கணும், அப்போ கூட்டணி சேர்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அதிமுக ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது அடிபட்டு போயிடும்.
எதுக்கு இப்போ தேவையில்லாமல் தெரியுது? எல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒன்று ஒரு வருஷம் ஆர் 8 months வாடவர் அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இப்போவே திருப்பி இதை பேசிக்கின்னு இது என்ன வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வச்சு போட்டு இது கடைசி வரைக்கும் போய் சேராது போல இருக்குது. இல்ல அதுதான் சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பாஜகவில இருந்து அண்ணாமலை போன்றவர்கள் பேசும்போது அது வந்து கூட்டணி உருவாகுவதற்கே ஒரு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் தலைவர் மாற்றம் செய்யப்பட்டதா தகவல்கள் இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் பேசிய கருத்துக்களை தான் அமித்ஷா அவர்கள் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதே கூட்டணியில வந்து ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் ப்ராப்பரான ரிப்போர்ட் அங்க கிடைக்கலையா அல்லது கள நிலவரம் அவருக்கு புரியலையா? இதை எப்படி புரிஞ்சல? ரிப்போர்ட்டு கள நிலவரம் அப்படின்றதெல்லாம் செகண்டரிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு பேசினதை தான் வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்றீங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அன்னைக்கு பேசினதை தானே திரும்ப அவர்கள் இப்போ பேசிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயங்களை எல்லாம் மறுபடியும் அவர் தொட்டு காமிக்கிறாருல. ஆனால் கூடவே என்ன சொல்லிடுறாரு, அது காலம் கனியவில்லை அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறாரு. ஆனால் அதை பேசினதுக்காக அவரை எவ்வளோலாம் கட்சியில் இருக்கவங்களே, கட்சி தலைவர் விடுங்க, கட்சியில் இருக்கவங்களே என்ன இது மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சரி, இப்போ நம்ம அந்த அதிமுக விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிலம் வாங்குறீங்க, வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த நிலத்தை வாங்கும்போதே வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வில்லங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் கிளியர் பண்ண பிறகு நம்ம அதை பத்திரம் பதியணுமே தவிர, சரி விடுங்க முதல்ல வாங்கி போட்டு கடைக்கால் போட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறமா வில்லங்கத்தெல்லாம் சரி பண்ணிப்போம் அப்படின்னு முடியுமா? அப்போது இவங்க அலையன்ஸுன்னும் போதே முதல்ல உக்காந்து பேசி எவ்வளோ சீட்டு, எந்தெந்த சீட்டுன்றதையாவது பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ சீட்டு வேணுங்க எங்களுக்கு, அடுத்தது கூட்டணி ஆட்சியா இல்லை வந்து தனித்த ஆட்சியா அப்படின்றதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க அலையன்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அலையன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் 20ன்றாங்க, ஒருத்தர் 60ன்றாங்க, ஒருத்தர் 80ன்றாங்க, ஒருத்தர் 120ன்றாங்க, இப்படியே ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்கவங்க யாரும் பேசின மாதிரி தெரியல. வெளியில இது மாதிரிலாம் பேசி தொண்டர்களையும் நியூட்ரல் ஓட்டர்ஸையும் அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக வரவங்களையும் போட்டு குழப்பி வச்சு போடுறாங்க. அப்போது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பயங்கர, இப்போ நம்ம அந்த சினிமாலாம் ஹைப்பு கொடுத்து சொதப்புறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ நாளைக்கு வந்து அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க இவ்வளோ சீட்டு தாங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அடிபட்டு போயிடும். அடுத்தது கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து ஏன் திருப்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல. முதல்ல ஆட்சிக்கு வாங்க உங்கள் கூட்டணி, அதுக்கப்புறமா கூட்டணி ஆட்சியா இல்லை வந்து தனி ஆட்சியா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போவே அதை முடிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா சிவா. ஏடிஎம்கே வந்து அவங்க சொந்தமாகவே ஒரு 125 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுப்போமே. பாஜக வந்து ஒரு 25 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏன் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்ற காரணத்துக்காக வந்து கூட்டணி கூடாது ஆட்சி கூடாதுன்னு சொல்ல முடியுமா? மத்தியிலையும் ஆட்சியில் இருக்காங்கல்ல, அதனால் ப்ரெஷர் பண்ணி வாங்க முடியாதா? அதை ஏன் இப்போவே பேசிட்டு இருக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மெஜாரிட்டியோடு இருந்தது. ஆனாலும் வந்து அது கூட்டணி ஆட்சி அப்படின்னு தானே சொன்னோம். இப்போ மெஜாரிட்டி இல்லை, அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி குழப்பங்களெல்லாம் தேவையில்லை. இது ஏன் தேவையில்லாமல் கிளறாங்கன்றதான் எனக்கு புரியல. அதுவும் அமித்ஷா அவர்கள் மாதிரியான இவ்வளோ அரசியல் சாணக்கியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவரெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறார்? அவர் சொன்னதை இவங்க வந்து சரியா மொழிமாற்றம் செய்யவில்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இனியோ திருப்பி இதையே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இது வேலைக்கு ஆகாது. இல்ல இப்ப நீங்க வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த கூட்டணி தொடருமா தொடராத காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து தான் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எதிரில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியினர் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது அழுத்தத்தின் மூலமாக பிஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அண்ணா பெரியார் போன்றவங்களை விமர்சிக்கும் போதும் அங்க வந்து கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட திருமாவளவன் அவர்கள் முன் வச்சாங்க. அதாவது பாஜக கூட அதிமுக கூட்டணி வைத்திருப்பது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற கருத்துக்களை திருமாவளவன் தெரிவிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஏற்படக்கூடிய இந்த மோதல்கள், கருத்தியல் மோதல்களை பொறுத்த வரைக்கும், தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மோதல்களை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு வலிமையை தானே சார் சேர்க்கும். இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த வேலைக்காவாது அப்படின்னு நான் சொன்னேன், இது தொடராது அப்படின்றது அர்த்தம் வேற, வேலைக்காவாதுன்ற அர்த்தம் வேற. அடுத்தது வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அழுத்தம் காரணமாக அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அதிமுகவை அழுத்தம் கொடுத்து சேர வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த இந்து முன்னணி மாநாட்டில் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறது, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. நான் அவங்கள மிரட்டி என்னோட சேர்த்துக்கினேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கின்னு ஆடுவீங்க, இல்லை சைலண்டா இருப்பீங்க, அதான அர்த்தம்.
ஆனா இங்க நீங்க நல்லாவே பாருங்க, அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கா இல்ல பாஜக அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கா? பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்றவங்க தான் எங்களுக்கு 10 போதும், 12 போதும், 15 போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கூட சொல்லல உங்களுக்கு இதுக்கு மேல கொடுக்க முடியாது. அவங்க இப்ப அந்த பேச்சுக்கே வரல. அதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல தான். ஆனா இவங்களே முதல்ல அந்த பிச்சை ரெடி பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான், நாங்க அதுக்கு மேல கேட்க மாட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கணும், எடப்பாடியார் அவர்கள் தான் இங்க தலைமை, அவர் தான் முடிவெடுப்பார், எந்த போராட்டம் என்றாலும் நாங்கள் கூட்டணி கட்சி அதுக்கு தலைமை வகிக்கின்ற அதிமுக தலைமையுடன் தான் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவு செய்வோம் இப்படின்னு பாஜக தான் பணிஞ்சு போறாங்க. அப்போ வெளியிலேருந்து புதுசா ஒருத்தர் வந்து பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ஏதோ அதிமுக தான் பாஜகவை பிரஷர் பண்ணி கூட சேர்த்துக்கின மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க தான் ரொம்ப தழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதிமுக இங்கேயுமே தழிஞ்சு போல. அன்னைக்கு அந்த மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா 12 மணி 12:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு தான் எடப்பாடி வராரு. இது எப்படி நீங்க அழுத்தம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதை என்னால ஏத்துக்க முடியாது. அடுத்தது, நான் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் 2 பேரும் இப்போ வீட்டில் சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் கல்யாணத்துக்கு ஒன்றா போனோம் அப்படின்னாலும் அங்கே போகும்போதே தெரியும், என்ன 2 பேருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்வாங்க. இல்லையா, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், டேய் மூஞ்சா பார்த்தாலே தெரியலையா அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே இப்படியெல்லாம் பேசிக்கின்னு கூட்டணியா இல்லையா 20, 30, 80 இப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் முதல்ல எங்கே ஜெயிக்கிறதுன்னு கேட்குறேன். கூட்டணி தொடர்ந்தாலுமே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அதுக்கப்புறம் அந்த பாஜக ஆதரவு வாக்குகள் வேற எந்த பக்கமாவது போகலாம். அப்புறம் ஆட்சி அமைச்சா தானே அது கூட்டணி ஆட்சியா இல்லை தனி ஆட்சியா அப்படின்றது. ஆட்சி அமைக்கிறதுக்கே எம்எல்ஏ இல்லைன்னா என்ன ஆகுறது? இதைத்தான் நான் சொன்னேன், வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல தெரிவிச்சீங்க. இப்படி முட்டிக்கினே இருந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம இருந்தோம்னா எங்கேருந்து இது சரிப்பட்டு வருது? இல்ல அதான் கேட்கணும். இப்ப வாங்காத மாட்டுக்கும் வாங்காத வயலுக்கும் இப்போ எதுக்கு இவங்க இந்த மாதிரி கருத்துக்களை வைத்து ஒரு மோதல்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படி? கரெக்டா சொன்னீங்க. இந்த பால் விலை எவ்வளோ விற்கிறது, அந்த லாபத்தில் யாருக்கு எவ்வளோ பங்கு அப்படின்ற சண்டை தான் நடக்குதே தவிர, எப்பா முதல்ல மாட்டை வாங்கி மேய விடுங்க அப்படின்னு போய் சொல்லணும். அதை யார் சொல்ல போறாங்கன்னு தெரியல. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.